தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச் சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட என்ன காரணம்? அதை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா? சிவரஞ்சினி, அதாவது தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதியான புளியரை சோதனைச் சாவடி வழியாக தினந்தோறும் அண்டை மாநிலமான கேரளாவிற்கு அதிக அளவில் வாகனங்கள் இவ்வழியாக செல்வது வழக்கம். இந்த நிலையில் அதாவது கனிம வளங்களை ஏற்றிச் செல்லக்கூடிய கனரக வாகனங்கள், அதே போல காய்கறிகள், பூக்கள் ஏற்றிச் செல்லக்கூடிய லாரிகள் என தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இவ்வழியாக இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது சபரிமலை ஐயப்ப கோவிலுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலை என்பதாலும், அதாவது இங்குள்ள குற்றால அருவியில் புனித நீராடி விட்டு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்களும், அதே போல சபரிமலைக்கு சென்று விட்டு திரும்பக்கூடிய ஐயப்ப பக்தர்களும் இவ்வழியாகத்தான் அதிக அளவில் வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது புளியரை சோதனை சாவடியில் இருந்து செல்லக்கூடிய வாகனங்கள் எஸ்வளைவில் இருந்து தற்போது தாட்கோ நகர் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அதாவது விமான நிலையம் செல்வோர் அல்லது மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய அதிக கடுமையான அவதிப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கான நிரந்தர தீர்வானது என்னவென்றால், அதாவது இந்த கனரக வாகனங்கள் செல்லக்கூடிய வாகனங்களை முழுவதுமாக அரசு விதிக்கக்கூடிய அந்த நேர கட்டுப்பாடுகள் என்பது அந்த வேளையில் இயக்க வேண்டும் என்பது இந்த உள்ள பகுதி மக்களுடைய கோரிக்கையாகவே உள்ளது. தொடர்ந்து தற்போது செங்கோட்டை காவல்துறையினர் மற்றும் புளியரை போலீசார் வாகனங்களை சரி செய்து போக்குவரத்து சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்.